இன்னைக்கு நம்ம திருநாகேஸ்வரம்ல இருக்கிற ராகு ஸ்தலம் பத்தி தான் பார்க்க போறோம். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற கோவில் இது. தமிழ்நாடுல இருக்கிற நவகிரக கோயில்கள்ல ராகுவோட ஸ்தலம் இது. யூஸ்வலா ராகுவை வழிபடுறதால நாகதோஷம், விவாக தோஷம், அப்புறம் தடைகள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கறது ஐதீகம். கடவுளை வழிபட்டா சரியாகாத ப்ராப்ளம்ஸ் கூட நவகிரகங்களால சரி பண்ண முடியும். அதுவும் ராகு நினைச்சா எதை வேணா மாத்துவாருன்னு நம்பப்படுறது. இந்த கோவில்ல ஆதிசேஷன் தவம் புரிஞ்சு சிவனை பார்த்ததா ஐதீகம். இங்க இருக்கிற நாகநாதர் ரொம்ப விசேஷம். கௌதம மகரிஷி, பராசரர், பகீரத மகாராஜா எல்லாம் வழிபட்ட ஸ்தலம் இது. இந்த ராகு காலம்ல பால் அபிஷேகம் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த பால் நீல கலர்ல மாறுற அதிசயத்தை இங்க பார்க்க முடியும். உளுந்து அப்புறம் நீல வஸ்திரம சுவாமிக்கு கொடுத்து 21 விளக்கேத்தினா ரொம்ப நல்லது. இங்க ஒரு அழகான சூரிய புஷ்கரணி அப்படிங்கிற ஒரு குளம் இருக்கு. ரம்யமான சூழல்ல இருக்கிற இந்த கோவில்ல சுவாமியை வழிபட்டு பலன் அடையலாமே.